ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கூட பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். உடனாற் போல நாம் ஆராதனைக்குள்ளே வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் அடுத்த வாரம் முழுதும் நம்மை தாங்குகிறது. நல்லா கவனிங்க. 3 வேளை சாப்பிட்டாதான் நாம பலமாக இருக்கோம். ஒரு வேளை சாப்பிடலன்னா கூட என்ன ஆகி போகுது? என்ன அப்படி ஆகிடும்? ராத்திரி சாப்பிடுங்க. அப்ப நல்லா கவனிங்க. இந்த வேத வசனத்தை கேட்காம இருந்தாவே பலவீனம் வருங்க. எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்லுங்க? வேத வசனத்தை கேட்கிறவன் பலசாலிங்க. வேத வசனத்தை அதனால்தான் யோவான் எழுதும்போது காதுள்ளவன் காது இல்லாதவன் காது உள்ளவனை கேட்க கடவன். காது இருக்குது அவனுக்கு. ஒரு சமயம் வேலூர் கோட்டை மைதானத்தில் டாக்டர் வருகை பற்றி எடுத்தார். வருகை பற்றி ஒரு டாக்டர் எடுத்தார். நல்ல பேர். அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பிராமின் கரெக்டாக லாங் பஜாரில் கோட்டைக்கு அந்த மீட்டிங்கு எதிர்க்க லாங் பஜாரில் வீடு மற்ற மேலே இந்த சத்தத்தை கேட்கவே கூடாது அப்படி சொல்லி கையை வச்சு மூடிட்டான், காதை மூடிட்டான். நல்லா செய்தி போயிட்டு அந்த நேரம் பார்த்து எவ்வளோ நேரம் கை வச்சே முடியும். திடீர்னு மூக்கு மேலே ஒரு ஈவன் உட்காந்துச்சான். ஈவன் உட்காந்து சொன்ன இந்த கையெட்டி ஓட்டினான ஈய காது உள்ளவன் கேட்க கடவனும் வந்து வச்சான். அடட காது இருக்குது, அப்போ நம்ம கேட்டுதான் ஆகணும். கேட்டானா அந்த பிராமின் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கேட்டதான் ரட்சிப்பு. கேட்கணும். கேட்காம அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் தெரியக்கூடாது. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பேசுங்க. பையன் கூட என் கூட பேசுங்கன்னு கேட்கணும். வைராக்கியமா இருக்கணும். ஏசப்பா பேசும்போது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் பேசும்போது அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் விளையாட்டுக்க கூடாது. ஆண்டவர் பேசும்போது பயபக்தியோடு உட்கார்ந்து இருக்கணும். அப்படி கேட்டா நிச்சயம் உன் எலும்புல, உன் உடம்புல, உன் ரத்தத்துல, உன் கர்ப்பப்பையில, உன்னுடைய கணையத்துல, உன் ஈரல்ல, உன் ஹார்ட்ல கர்த்தருடைய வல்லமை பாஞ்சிச்சு அச்சு பிச்செல்லாம் விட்டுரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை எடுக்கிறேன். 14ஆம் அதிகாரம். யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். என்ன சொல்லுவானா? ஆமா, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். எவன் சொல்லுவான்? யார் சொல்லுவான்? என்ன கவனிக்கணும். எல்லாரும் தயவுசெய்து கவனிக்கணும். யாரும் அங்கங்க பேசக்கூடாது. பிள்ளைகளை விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டோம். அழுதாங்கன்னா தூக்கிட்டு போயிடுங்க. அழும்போது தூக்கிட்டு போய் அவங்கள வாய வச்சு கொண்டாங்க. அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பார்வோன் சொல்லுவான். இப்ப கூட சத்துரு நம்மை குறிச்சு கூட அப்படிதான் சொல்லுறான். இவங்க தேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமா, திகைத்து திரிகிறார்கள். எப்படி திரிகிறாங்க?
தகைக்கிறதுனா என்னங்க? என்ன பண்றது, எந்த பக்கம் போடுறது, என்ன பேசுறது ஒன்றும் தெரியல. கையும் ஓடல காலம் ஓடலன்றமே, கையும் ஓடல காலம் ஓடல அப்படின்றமே தகைச்சிட்ட. என்ன பண்றது தெரியல. அப்படியே ஒரு பேசவே முடியல. வாய் குளறுது, முதல்ல அப்படி துடிக்குது, படபடன்னு அடிச்சுக்குது. என்ன பண்றது தெரியல. திகைப்பு திகைப்பு. இவர்கள் தேசத்தில் எப்படி திரிகிறார்கள்? திகைத்து திரிகிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட அநேக சில நேரங்களில் திகைச்சு திரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாத திரிகிறான். அதனாலதான் இந்த பார்வோன் சொல்றான், இவங்க தேசத்துல எப்படி திரி இருக்கிறாங்க? திகைச்சு. எத்தனை வருஷம்? 430 வருஷம் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தேசத்துல திகைச்சு நின்று இருக்கிறாங்க, திகைக்கிறாங்க. என்ன பண்றது தெரியல, எப்படி விடுதலை ஆகுறதுன்னு தெரியல, எப்படி இந்த எகிப்தை விட்டு ஓடுவதுன்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது தெரியல, எப்படி இந்த காரியத்தை செய்வதுன்னு தெரியல. என்ன இப்படி திகைச்சு போய் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கூட ஒன்று சொல்றானா, வனாந்தரம் அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்குற? வனாந்தரம் அடைச்சு வச்சிருச்சான். எது அடைச்சு வச்சிருக்குதா? வனாந்தரம். வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம் என்பது ஒன்றும் இல்லாத இடம், ஆள் அரவமற்ற இடம், தண்ணி இல்லாத இடம், ஒரு மரம் செடி கொடி நிழல் இல்லாத இடம், தேற்ற முடியாத ஒரு இடம், இளைப்பாற முடியாத ஒரு இடம். அங்கலாய்ச்சி கத்தலாம், கத்திக்கிட்டே இருக்கலாம். உனக்கு உதவி வர ஆள் இருக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு அழுதாலும் உன்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட இடம் தான் வனாந்தரம். நான் பார்வன் சொல்றான், வனாந்தரம் அவர்களை அடைச்சிச்சா, கதவை அடைச்சிச்சா. வனாந்தரத்திலே சாவுங்களா, வனாந்தரத்திலே செத்து படிங்க, வனாந்தரத்திலே முடிய வாழ்க்கை முடியட்டும். அடைச்சிச்சான். அவன் சொல்றான், பாருவோம், வனாந்தரம் அவர்களை அடைத்து விட்டது. இவர்கள் தேசத்தில் என்ன பண்றாங்களா? திகைத்து திரிகிறார். நிறைய ஒருவேளை மாதமுடன் திகைச்சு போய் நீ வந்திருக்க, என்ன பண்றது? கையை முடிச்சுக்கிட்ட, உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், உட்கார்ந்து அழுது பார்த்தேன். இவங்கிட்ட அவங்கிட்ட சொல்லியாவது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாமா? அப்படி பண்ணி பார்த்தேன். ஆனாலும் ஒரு திகைப்பு உன்னை அடிக்கடி மறுத்து கொண்டே இருந்தது. கூடவே ஏதோ நான் அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நான் ஒரு ஒரு நினைவு அடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னை அடைச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று என்னை அடைச்சி வச்சிருக்குது. இது என்னால விடுதலையாக முடியல, விடுதலையா பேச முடியல, விடுதலையா நடமாட முடியல, ஏதோ ஒன்று அடைச்சி வச்சிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம சர்ச்சை வர முடியுதா? ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு செய்ய முடியுதா? ஒரு சிக்னஸ் வந்துருச்சானா உடனே நேற்றுக்கு நான் பன்ருட்டி போய் இருக்க வேண்டும். பன்ருட்டியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் செய்தி கொடுத்திருக்க வேண்டும். நைட்டு வெள்ளிக்கிழமை இரவு காரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் கூட கூட்டிகிட்டு போகிற ஆட்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். காலையில் 5 மணிக்கு வந்திருக்கேன், 10 மணிக்கு அந்த ப்ரேயர் மீட்டிங், அந்த இடத்துல போய் செய்தி கொடுக்கணும், வந்துருக்கேன்னு சொல்லிட்டேன். அவங்களாம் ஓகேன்ட்டா. நானும் இரவு எல்லாம் காரெல்லாம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி காலையில் வேற இல்லை, எழுந்துக்கவே முடியல. ஏதோ ஒன்று அழைத்து வைத்து விட்டது, அடைச்சிச்சு. இன்னும் கூட சொல்லட்டுமா? எப்படி பாசா மூச்சு அடைச்சிச்சுப்பா, ஆற்ற அடைச்சிச்சுப்பா, சொல்லுமா இல்லையா? சொல்லும், அடைச்சிச்சு, மூச்சு அடைச்சிச்சு. அதான் அடிச்சதோட தான் திணறுவோம். திணறி அடிக்கிறது இல்லை, அடிச்சாதான் திணறுவோம் இல்ல. அப்போ ஏதோ ஒன்று என் மகளை அடைச்சு வச்சிருக்கு, ஏதோ என் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கு.
ஏதோ என் ஆசீர்வாதத்தை அடைச்சு வச்சிருக்கு. நீ கண்ணீர் பிடிக்கணும். அடைச்சு வச்சுட்டா அங்கதான் இருக்கணும். நீ அடைக்கப்பட்ட இடத்துல நொறுங்கணும், தகைச்சு நிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு எலி எதை வேணாலும் கடிச்சுக்குவோம், மரத்தை கூட கடிச்சிடும். துணி வச்சிருந்தா எல்லாத்தையும் கடிச்சிடும். அந்த எலி கூண்டுல மாட்டிக்கிச்சா அது கட்டதான், ஆனா கடிக்கல, கடிச்சிட்டு வெளியே வரல. மீதி நமக்கு வச்சிருந்தோம்னா கூட கட்டிய கடிச்சிட்டு உள்ள போயிடுது. இந்த ஸ்பீக்கர்களை கூட அந்த ஓட்டை போட்டு கடிச்சு ஓட்ட உள்ள போயிடுது. ஆனா எலி கூண்டுல மாட்டிக்கிச்சனா அது வெளியே வர, அதுக்கு ஞானம் இல்லை, அறிவு கிடையாது. இது கட்டதானே, கடிச்சிட்டு வெளியே போலான்னா இல்லை, அடைக்கப்பட்டு விட்டது. அதனால தகிச்சு அந்த எலி தகைச்சு நின்றுக்கு என்ன பண்றது தெரியல. எப்படி போகுது அப்படி தகைச்சு போய் நின்றதுனால அந்த கட்டையை கடிச்சிட்டு வெளியே போறோம் என்கிற அந்த அறிவு ஞானம் இல்லை. இப்படிதான் நிறைய நேரம் நமக்கு, அதாவது மற்ற எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடும், திகைச்சிட்டோம். ஏதாவது ஒரு அடைப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னே தெரியாது. பார்வன் சொல்லுதான் யாரை குறித்து? தேவன் விடுவிக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களை பார்த்து பார்வன் சொல்றான், இவர்கள் தேசத்தில் திகைச்சு திரிகிறார்கள். எப்படி பண்றாங்கன்னா திரிகிறார்கள், தகைச்சு போய் திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை என்ன பண்ணிச்சான்? வனாந்தரம் அடைச்சு போயிடுச்சு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரம் தேவையா? ஒரு கேள்வி உங்க முன்னால வைக்கிறேன். வனாந்தரம் தேவையா நமக்கு? ஆமான்னா ஆமா, ஆமான்னு கை தூங்க. இல்லை வனாந்தரம் இல்லைங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்க, வேணான்னா வேணான்னு சொல்லுங்க. வனாந்தரம் தேவைன்னு மட்டும் கை தூங்க. அவங்களே இவங்களை பார்த்து கை தூக்காத. அப்படி தூங்க 1 2 3 4 5. சரி, வனாந்தரம் வேணான்னு கை தூங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ இல்லை, வேணான்றவங்களும் இல்லை, வேணான்றவங்களும் இல்லை. இப்போ நீங்கள் என்னத்தான் இப்போ மனாதான் என்னத்தான் வேணும்னு கேட்குறீங்க? கையை தூக்குறீங்க, இப்போ எதுக்கு? நாங்கள் 2 கட்டாங்க அப்படின்னா, நாங்கள் 2 கட்டோம், பேரணாம் பட்டோம், 2 கட்டம் பேரணாம் பட்டாங்க. அது எல்லாத்துக்கும் வச்சுனே எனக்கு தெரியல. ஏம்மா எதுனா சேகர் 2 கட்டம் பேரணாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா என் பேரணாம் பட்டிலே இருக்கீங்க. என்னங்க சொல்லுறாங்க சார், நீ தான் நிறைய சொல்ற. அந்த பேரணம் ஆம்பூர் வழியில் ஒரு காட்டாறு ஒன்று போதான். அந்த காட்டாத்துல தண்ணி வந்துச்சுன்னா அங்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு என்னடானா 2ஆம் கட்டம் 2 கட்டம் ஆம்பூருக்கும் போட்டு பேரணப்பட்டு வர முடியாது. 2 கட்டம் பேரணப்பட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும். சரி போகட்டும். ஆகினால இந்த காலை விடல இந்த வனாந்தரம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தானா என்பதற்கு ஒரு 10 பேர் அவசியம்தான் அப்படின்னு கை தூக்குறீங்க. அவசியம் இல்லை, வனாந்தரமே வேணாம் அப்படின்னு ஒரு 15 பேர் தூக்குறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? கண்டிப்பா ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு வனாந்தரம் தேவை. வனாந்தரம் தேவை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வனாந்தரம் தேவை. ஏன்னா ஏசப்பா
ஞானஸ்நானம் எடுத்தார். மார்க்கு சுவிசேஷம் எடுத்து வாசிக்கும். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். உடனே ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். யார? இயேசப்பாவை ஆவியானவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவனாராம். போ, வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போங்க, போங்க, ஏசப்பா போங்க. ஆவியானவர் யாருங்க? ஆவியானவர் யாரு? பிதாவின் ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர். அவர் சொல்றாரு. இப்ப அப்பதான் அப்பா ஆவியானவர் என்ன பண்றாரு? இப்ப குமாரனாகிய இயேசுவை இப்ப அவர் எங்க அனுப்புறாரு? இப்ப வனாந்தரத்துக்கு போப்பா, போ இயேசு போங்க, வனாந்தரத்துக்கு போங்க, வனாந்தரத்துக்கு போங்க அப்படின்னு ஏவலாம். அப்படி ஏவலாம். நான் கூட என்னன்னு தெரியல, பரட்டுன்னு ஏதோ சொல்ற மாதிரி சொல்லிச்சு. நான் அதனால தான் பரட்டு வந்தான்றாங்க இல்லையா? ஆவியானவர் சொல்ற இடத்துல ஏவுவாராம். என்ன பண்ணுவாராம்? ஏவுவாராம். செய்கிற செய், இல்ல போகாத அப்படின்னு தடுப்பாராம், இல்ல போன்னு சொல்லுவாராம். இங்க போ, ஜோம் பண்ணு. ஆவியானவர் சொல்ற சவுலு கீழே விழுந்தான். விழுந்த உடனே பார்த்து எழுதுனாரு. அங்க நேர் தெருவு எனப்பட்ட ஒரு தெருவில் ஒருத்தர் இருக்கான். யார் அவன்? தமஸ்குல நேர் தெருவில் கழுத்தை முடிச்சு போகணும். அப்ப அங்க அனனியான ஒருத்தர் இருக்கான். போ, அங்க போ, உனக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒண்ணு இல்லை, ஆவியானவர் போக சொன்னாரு. கிளம்பிட்டான், போனான். அங்க போய் அனனியா அவன் மேல கையை வச்சான். கை வச்சு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே கண்ணு தெரியாம போச்சுல, அவன் கண்ணுல இருந்து மீன் செதில்கள் எல்லாம் விழுந்தது. அதான் நம்ம கண்ணுல பொறை எடுக்கிறாங்க இல்லையா? ஆமா, கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்ம கண்ணுல அந்த பொறை வந்துருச்சு. கண்ணு மூடிடுச்சு, கண்ணு திறக்க முடியல. ஆகினாலே அனனியா அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அந்த கண்ணில் இருந்து அந்த பொறை கீழே விழுந்துச்சு. அவன் பார்வையடைந்தான். பேதுரு ஆவியானவரால் அன்பப்படுகிறான். போ, இத்தாலியா பட்டாளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், தான தர்மம் பண்ணிட்டு இருக்கிறான். போ, அவன் வீட்டுக்கு போ. இந்த மனிதன் என்ன பண்றான்? இங்க பேதுருன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பு, அவன் போய் அவனை கூட்டிட்டு வா, நீங்க செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே ஆவியானவர் ரொம்ப தள்ளுறார். நல்லா கவனிங்க. எப்பவெல்லாம் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம போறது வேற, ஆவியானவர் நம்மளை எழுப்பி விடுறார். ஆவியானவர் நம்மளை ஏவி விடுவார். நிறைய நேரம் பாருங்க, ஆலயத்துக்காக தாவீது கட்டுமான பணிகளை கேட்டும் போதெல்லாம் ஆவியானவர் மனிதனை எழுப்பினாரா. எழுப்பி யார் என்னென்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொடுத்தாங்களா? பொண்ணுக்கு பொண்ணு, வெள்ளிக்கு வெள்ளி, வெங்கலத்துக்கு வெங்கலம், கல்லுக்கு கல், எல்லாத்தையும் கொடுத்தாங்களா? அதனால அந்த ஆலயத்தை கட்டினா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பாவை ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்தது ஆவியானவர் எங்க அனுப்புறாரா? இப்ப வனாந்தரத்துக்கு அனுப்புறாரா? ஏன் போகணும்? வனாந்தரத்துக்கு எல்லாத்துக்கு போகணும். எதுக்கு போகணும்னு கேட்டேன். சோதிக்க பண்ணணும். அவருக்கு எனக்கு சோதனை. அவர் தான் சகலத்தை ஜெயிச்சுள்ளாச்சு. அவர் சர்வ வல்லவர், அவர் மகாபரியவர், சகலத்தை படைத்திட்டவர். அவரை போல யாராலும் இருக்க முடியாது. அவர் ஒருவரே தெய்வம். அவருக்கு எல்லாமே அத்துப்படி. அவரை சோதிக்கணுமா? பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார்.
எத்தனை நாள் இருந்தாரா? இந்த ஏசப்பா 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க? 40 வருஷம். கேட்டுக்காரு. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தாரு, வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் சோதிக்கப்பட்டார். மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்றான். ஏசப்பா கிட்ட போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இரவும் பகலும் புசிக்கல, குடிக்கல, ஒண்ணுமே இல்லை. 40 நாளும் ஜீரோ. அவருடைய பிரசனத்துல நிரம்பி இருந்தான். பலம், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் நின்ற போதவன் பலசாலி. அவன் இறங்கி வந்த போது அவன் முகம், சரீரம் எல்லாம் மாறி போச்சு. அவன் மனுஷ சரீரத்தை மறைச்சிட்டார். ஆண்டவரே தெய்வீக சரீரத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலவெளியில நமக்கு கூட வனாந்தரம் அவசியம். அவசியம். ஏன்? உனக்கு கொடுக்க வேண்டியதை உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு, கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை உயர்த்தப்பட வேண்டியதை உயர்த்துவதற்கு உன்னை சோதிச்சு பார்க்கணும். எங்க வச்சு? என் வீட்டிலே வச்சு சோதிக்க கூடாதா? வீட்டில் வச்சு நீ எல்லாம் பண்ணிக்குவேன். ஒண்ணுமே இல்லை, நில் ரிப்போர்ட்டான இடத்துலதான் உன்னை வச்சு சோதிச்சு பார்த்தாதான். அதெல்லாம் நான் சொல்றான், அவரை சோதித்த பின் நான் பொண்ணா மாறிடுவேன். அவரை சோதிக்க 40 நாள் 40 நாள் 40 வருஷம் அவர் பார்த்து வச்சுக்கிறார். அவர் பார்த்து வச்சுக்கிறத கொடுக்கிறதுக்காக 40 ஆட்கள் வனாந்தரத்தில் நடத்தினாரா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம், நீங்கள் அதை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம். சிஸ்டர் வசனம் சொல்லுங்க சிஸ்டர். 20:6 எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப படிங்க சிஸ்டர். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும். அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க. அப்படியானால் ஆண்டவர் பார்த்து வச்சிருக்கிறத உனக்கு கொடுப்பதற்காக உனக்கு வனாந்தரம் அவசியம். அவர் பார்த்து வச்சதை கொடுக்கிறது. அவர் பார்த்து வச்சது அவர் பார்த்து. நிறைய நேரம் நம்ம கேட்டது கிடைக்காம போயிடலாம். அவர் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுப்பார். நான் கேட்டது எனக்கு கிடைக்கல, நான் கேட்டது இவ்வளவு நாளா காத்திருந்த கிடைக்கல, பரவாயில்ல. ஆனா அவர் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பார். நீ கேட்டது உனக்கு கிடைக்காம போனது நல்லது. அவர் கொடுக்கிறது அவனுக்கு பெஸ்டா இருக்கும். அவர் கொடுக்கிறது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவர் கொடுக்கிற பிள்ளைங்க தான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் வனாந்தரத்தில் தேவன் சோதிக்கிறார். எதுக்காக? அவர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் பார்த்து வச்சது எனக்கு வேணும் அப்படின்ற மட்டும் கை தூக்குங்க. சரி, தூங்கலாமா தூக்கூடாதா? அவர் பார்த்து இல்ல நான் பார்த்துக்கிறேன். யாரும் நமக்கு பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் அப்படித்தான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பா அம்மா பார்த்து குடிக்கிறதுக்கு நாளாகும். ஆனால் நாமளே என்ன பண்ணிக்கலாம்? நாமளே பார்த்துக்கலாம். நோ, நீ பார்த்து வச்சுக்கிறது உனக்கு பெஸ்டா காணலாம். அது நீ மாறணும். தேவன் பார்த்து வச்சது எப்படி இருக்குமா? பாலும் தேனும் ஓடுமா. ஆட்டோயாப்பா. அதனால உன்னை வனாந்தரத்தில் வச்சு சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வனாந்தரத்தில் வச்சு உன்னை சோதிச்சு நீ ஜெயிச்சுட்ட. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்ன கிரீடத்தை பெறுவான்?
அப்போ அப்போ சோதனையில கூட நீ என்ன பண்ணி ஆகணும்? உத்தமமா இருக்கணும். சோதனையில சோதிக்கப்படும் போது பாவம் பண்ணிடக்கூடாது, பாவமும் அக்கிரமும் பண்ணிடக்கூடாது. சோதனையில கூட உத்தமத்தை காத்துக்கொள்ளணும். சோதிக்கப்படும் போது உத்தமத்தை பாருங்க. வனாந்தரத்தை 40 வருஷமா ஆண்டு ஜனங்களை சொந்த ஜனனம் நடத்திக்கிட்டு வந்தா இவங்க என்ன பண்ணாங்களா? ஆண்டுக்கு விரோதமா கலகம் பண்ணாங்களா? ஆண்டுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்களா? ஆண்டுக்கு விரோதமா கலகம் ஆவியை व्यसனப்படுத்தினாங்களா? ஆனாலும் கூட அவங்க பெண் பண்ணி வந்து மனுஷன்மா அப்படி கேட்டோட மனுஷன். ஆனாலும் அவர்களை இந்த மாதிரி கலகம் பண்ணவன், முறுமுறுத்தவன், அடங்காதவன், வணங்கா கழுத்து உள்ளவன் அந்த கானானுக்கு போறதுக்கு எல்லாம் 40 வருஷம் சேர்த்துதான். யாரெல்லாம் விசுவாசமா வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து அவர் பார்த்து வச்ச கானான் தேசத்துல கால் எடுத்து வைத்தாங்க. கை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவனை சோதிக்கும் போது பாடு நிறைய தான் வரும். சோதிக்கும் போது பாடு பிரச்சனை நிறைய வரும். ஏமாந்து போயிருக்கும், அங்கெல்லாம் ஆச்சு போவோம். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து அழ தொடங்கிடுவோம். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் பண்ணார்? ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் பண்ணார்? இவங்க இப்படி விட்டார், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி நான் கர்த்தரை ஆராதிச்சேன், ஆண்டவர் ஏன் என்னை விட்டுட்டாரு, அவங்கள மட்டும் உயர்த்தினாரு என்று ஒருவேளை நம்ம அங்கலாச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் பார்த்து வைத்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ யாருக்கோ ஆண்டவர் உனக்கு பார்த்து வச்சுக்கிறாரு. பயப்படாத, பயப்படாத. அதுக்கு முன்ன நீ பார்த்துக்காத. அதுக்கு முன்ன என்ன பண்ணிக்கூடாது? நீ பார்க்க கூடாது. அவர் பார்த்து வச்சிருக்காரு. யாரு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் பார்த்து வச்சுக்கிறத எனக்கு கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். சத்தமா கை தட்டி, ஆண்டவரே நீங்க பார்த்து வச்சிருக்கிற எந்த வீடு கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எந்த இடத்த கொடுக்கணும், என் பிள்ளைய எங்க அனுப்பணும், எங்க நிக்கணும், என்ன வேலை பண்ணணும், நீங்க பார்த்து வச்சுக்கிறத கொடுக்கப்பா. தைரியமா கேட்க முடியும். நீங்க பார்த்து வச்சுக்கிறத எனக்கு கொடுங்க. நீங்க பார்த்து வச்சுக்கிற வீடு எனக்கு கொடுங்க. நீங்க பார்த்து வச்சுக்கிற இடத்தை எனக்கு கொடுங்க. நீங்க பார்த்து வச்சுக்கிற வேலையை கொடுங்க. நீங்க பார்த்து வச்சிருக்கிற என் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. நீங்க பார்த்து வச்சிருக்கிற சபையை கொடுங்க. நீங்க பார்த்து வச்சிருக்கிற பாஸ்டரை கொடுங்க. இப்படி கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பாலும் தேனும் ஓடுற ஒரு கானான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். உடனே சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, வனாந்தரமே இருந்தாலும் மார்க் படிக்க படிங்க. யாரால சோதனையா? சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தாராம். நான் சொல்லட்டுங்களா? உன் வாழ்க்கையில வனாந்தரமே வந்தாலும் பயப்படாத. யார் உனக்கு உதவி செய்வாங்க? ஆமென். தேவ தூதர்கள் உனக்கு ஆண்டவர் சோதிச்சாலும் சரி, சோதிக்க விட்டுட்டாலும் சரி, ஆனா உதவி செய்வதற்கு தேவ தூதனை நியமிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாரம் கூட நீ பலவிதமான சோதனை உன்னை சோதித்து உன்னை சோதிக்க போறாரு. அந்த சோதனையில எப்படி தப்பிக்கிறது? தகைச்சு போய் நிற்ப, தகைச்சு திரிவ. மனம் என்னை அடைச்சிச்சா, வனாந்தர போட்டு என்னை அடைச்சு விட்டுச்சா, நான் வேற ஏறி வர முடியாதா, கடந்து வர முடியாதா, கரையை கடக்க முடியாதா அப்படின்னு ஒரு வேலை நீ அங்கலாச்சு இருக்கும் போது தேவத்தூர் உனக்கு வந்து உதவி செய்வார். ஆமென், ஆமென். இப்ப நான் தெரிஞ்சா சொல்லுவேன், எத்தனை பேருக்கு எனக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான் என்று தைரியமா சொல்ல முடிஞ்சது மட்டும் கை கொடுங்க. உங்களுக்கெல்லாம் இல்லையா? தேவதூதன் இருக்கிறானா இல்லையா? நீ பிரசனம் பண்ணி போங்க, என்னையா நோண்டி இருக்கிறீங்க. ஆர்த்தி, உனக்கு தேவதூதன் இருக்கானா? இருக்கானா? உன்னை பார்த்துக்கிறானா? உனக்கு உதவி செய்கிறானா? ஆமாம். எபிரேயர் நிருபம் அவசரம் சொல்லுமா? எபிரேயர் 1:14
எடுத்துக்கலாம். எபிரேயர் 1:16. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. படிக்கமா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். என்ன ஆவிகள்? அப்போ வனாந்தரத்திலே போனாலும், வனாந்தரத்தில் உன்னை சுகத்தாலும், வனாந்தரத்தில் விட்டு உன்னை சோதிச்சாலும் உனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவதூதர்களை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? பணிவிடை ஆவிகளை கொடுத்திருக்கிறாரா? உனக்கு பணிவிடை. அதனால்தான் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் எவர்கள்? ஆமா, நீங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க வந்துட்டீங்கல்ல, ஞானஸ்தானம் எப்ப பாருங்க, நான் சொல்றேன், கவனிச்சுங்க. ஞானஸ்தானத்தை சாதாரண நினைக்காதீங்க. ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த நொடியே உன் பிள்ளைக்கு தேவதூதனை பணிவிட ஆவியா கொடுத்தாரு. அவதான் உன் பிள்ளைக்கு பாருங்க. அந்த தேவதூதன் தான் உனக்கு வந்து ஊழியம் செய்வான், பணிவிடை செய்யும். வேலைக்கார மாதிரி வேலைக்காரன் ஒருத்தனை அனுப்பிச்சு விட்டுருவார். என் பிள்ளை நீதிமான், என் பிள்ளை பாவமெல்லாம் கழுவி சுத்தமாக்கிட்டு பிதாவுக்கு முன்பாக நீதிமான கூட நிறுத்திருக்கிறேன். ஆகினால அவனுக்கு இது சாதாரண கலெக்டருக்கு ஒரு பியூன் இருக்கிறாங்கல்ல, இல்லையா? அந்த பியூக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? 2 பேர் இருக்கிறான். அவனை விட நம்ம எல்லாம் பெரிய ஆடு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகினால இந்த நீதிமானுக்கு பணிவிடை ஆவிகள் தேவை. அவன் வந்து நமக்கு என்ன செய்வான்? பணிவிடை செய்வான். உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். வனாந்தரத்தில் உன்னை வச்சுட்டா கூட ஆண்டு உன்னை தனியா உடவே மாட்டாரு. உனக்கு உதவி செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி தேவதூதர்களே. ஒருவேளை வனாந்தரம் உன்னை அடைச்சு வச்சிருக்கிறா, திகைச்சு போய் தெரிஞ்சு கொண்டிருக்கிறியா, பயப்படவே பயப்படாத. ரொம்ப சோதனை, ரொம்ப சோதனை. இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. இவன் சொல்றது என்னது? என்ன மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாது. நீ அதை சொல்றதுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு என்ன ஆண்டவரா? யாரை யார எப்படி சோதிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. யாரை யார எப்படி சோதிக்கணும், அவங்க பலம் எவ்வளோ, இந்த சோதனைய சகிப்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்து தான் சோதிப்பாங்க. ஒரே மாதிரி சோதனை கிடையாது. யோபுவை போலவே எல்லாரையும் புண்ணு பூச்சி உடம்பெல்லாம் நாசமாகி அந்த மாதிரியும் கேட்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை. உங்க சோதனை, உங்களுக்கு வந்த சோதனை யாருன்னா சொல்ல முடியுமா? உங்களுக்கு வந்த சோதனை இப்படி ஆண்டவர் என்ன சோதிச்சாரு, எந்த சோதனை கொடுத்து உன்னை சோதிச்சான்னு சொல்ல முடியுமா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, அவர்கிட்ட மைக் கொடுங்கய்யா, மைக் பிடிச்சிட்டு கொடுங்க. டேய் யாரா? டேய் இங்க ஞானஸ்தானம் பற்றியும் கற்றுக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஆசிரியர் சிலை கலைஞரை மதுபோல நடத்திட்டு இருந்தேன். அதனால் ஆண்டவர் எனக்கு வயசு அப்படி பஸ் ஆகிட்டு ஆண்டவர் டாக்டர் முடியாது சொல்லிட்டு பஸ் ஆகிடுச்சு அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். பஸ்டாச்சு டாக்டர் போய் பார்த்து முடியவே முடியாது, குறைக்கு ரொம்ப பஸ்டாகி போச்சு. அது எனக்கு தெரியல. ஆனால் குழந்தை முழுந்து வயது வரைக்கும் 15 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். 15 நாள் கஷ்டப்பட்டு எனக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், திருமணத்தில் பார்த்தேன், வயது சரியில்லை, எங்கள் தெரியல பார்த்து சொன்னார். ராஜேஷ் போய் பார்த்தேன், அவரும் பார்த்து கேட்டு நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணல சிஎம்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிஎம்சி போகல, சரின்ட்டு கவர்மெண்ட் அடுக்கமாருக்கு போனார். அங்கே போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி அவங்க இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாரும் தெரியல, இது வயசு ஆகி போச்சு, மதுபானம் நடந்ததுனால ஓட்டாகி போச்சு.
குடலெல்லாம் மோட்டையாயிட்டு கோட்டையை வச்சு கொலைக்கு முடியாது கஷ்டம் சொல்கிறாங்க. கைது ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் வீட்டில் கைது பண்ண அவங்களும் பயந்து கைது போட்டாங்க. திரும்பி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரெடி பண்ணிட்டு சர்ஜன் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு கூட பயந்து ஊசி போட பயந்துட்டாரு. முடியாதுன்னு ஊசி போட்டால் இவர் மாட்டாருன்னா இவர் கோமாசத்துக்கு போயிடுவார், போயிட்டு கஷ்டம் இல்லையான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் கஷ்டம் இருக்காங்க தைரியமாக பண்ணுங்க பயப்படலாம். அப்புறம் அவங்க சொல்லிங்க பயப்படலாம் தைரியமாக பண்ணலாம்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் எனக்கு தலையில் பேச்சு கொடுத்துக்கிட்டு தலைக்கிட்டே டாக்டர் பேசி கொடுத்துக்கிட்டு ஒரு மயக்க மாதிரி பேசிட்டு என்ன சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டு நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு வெறிகுடுன்னு சொல்லி அவரே கண்டு காலையில் டாக்டர் பார்த்து ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே 10 நாள் அந்த ஐஸ் வார்டில் ஆப்ரேஷன் பண்ணுவோங்க. அது கூட 10 பேர் சுற்றுவோம். நிறைய பேர் அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுவோங்க. இரும்பி வயிறு தையல் விட்டுருது, சீ பிடிச்சிருது. சீ பிடிச்சோன்னா அவங்க இதாகிட்டாங்க. நான் வந்து டாக்டர் சொன்ன கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை கடைப்பிடிச்சி ஜபம் பண்ணாங்க. வீட்டில் கூட எல்லாரும் ஜபம் பண்ணியிருந்தாங்க. ஜபத்தினால நான் படித்தவங்க நான் உண்மையாக ஏற்றுக்கிறேன். எதனால உங்களை சோதிச்சார்? நான் மதுபான அதுதான் நான் ஞானஸ்தானம் பெற்று அவருக்கு அதை கடைபிடிக்கல. எனக்கு தெரியல அப்படிலாம் எப்படி தெரியல. சிஎஸ்எஸ்ல ஞானஸ்தானம் வரும்போது எனக்கு கிளாஸ் செய்ய எனக்கு சொல்ல எனக்கு தெரியாது. இல்லை இப்போ நம்ம ஏதாவது பழகம் பூரா என்ன ஞானஸ்தானம் எடுத்து என்ன தப்பு பண்ணீங்க? ஆனாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நம்ம தப்பு பண்ணிட்டே இருந்தோம்னா சோதிக்காரு பாருங்க, குடலெல்லாம் மோட்டை ஆயிடுச்சு. ஆமாங்க, குடிக்கிறவங்க தயவு செய்து நிறுத்திருங்க. யாராவது குடிச்சு அப்பா எப்பனாலும் அதை குடிப்பு பார்த்தேன். இப்ப நல்லா இருக்கீங்க, நல்ல வேலை செய்றீங்க. உங்களுக்கு எங்க வலி இருக்கா? எதுவும் வலி இல்லை. அப்ப இயேசு உங்களை சோதிச்சு உங்களை பொண்ணாக்கிட்டாரு. ஆமாம், பாருங்க, அஞ்ஞான சோதனை. ஜாக்கிரதை. போச்சு, குடலெல்லாம் பஸ்ட் ஆகிட்டு, இது பஸ்ட் ஆகிட்டு ஓட்டை முடியாது, செத்துருவாரு. ஆனாலும் கூட அந்த சோதனையில அவர் தாங்கினார். ஒரு பக்கம் ஜபம் நடந்துச்சு, கர்த்தர் மன்னிச்சார். அதனால தான் கம்யூனியன் எடுக்கிறீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டா பாவம் பண்ணக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அக்கிரமம் பண்ணக்கூடாது. பொய் சொல்லாத, திருடாத. உலக கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் கிறிஸ்தவமா, அவன் திருட மாட்டான்னு சொல்றாங்க. வெரி குட். அப்போ சோதித்த பின் பொன்னா விளக்கு. அதுக்குதான் ஒரு ஆட்டுடைய பிள்ளைக்கு சோதனை முக்கியமாக அவசியமா இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவர் பார்த்து வச்ச, அவர் விரும்பினதை, அவர் கொடுக்க வேண்டியதை, உனக்கு எது நல்லதுன்னு நினைச்சிருக்கிறாரோ, எது உனக்கு இந்த நேரத்தில் தேவைன்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பதற்காக உனக்கு வனாந்தரத்தில் உன்னை டெஸ்ட் பண்றாரு. ஊழியக்காரன் கூட டெஸ்ட் பண்ணுவார், விசுவாசியை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க ஒரு பக்கம் தம்பி லாசருஸுக்கு ஓப்பனை பண்ணிட்டான். இங்கிருந்து எலும்பு வெட்டுற மாதிரி அப்படித்தானே வெட்டினான். எலும்பு அர்த்தம் இது வரைக்கும் அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு இல்லையா, இந்த எலும்பை போட்டு அறுத்தான். அடுத்து இந்த 2 எலும்பையும் அப்படி விழிச்சுக்கணும். அப்பா என்ன சோதனை, பயங்கர சோதனை. அவ்வளவுதானா ஆண்டவரே, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி வனாந்தரம். ஆனாலும் கூட நமக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் நம்ம கூடவே வந்தாங்க. அவங்க நம்முடைய கல்லில் இடிச்சுக்காதபடிக்கு அவங்க நம்மளை ஏறிட்டு வந்தாங்க.
அதனால ஒரு விசுவாசிக்கு, ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு பிள்ளைக்கு வனாந்தரம் தேவை. அந்த வனாந்தரத்திலே உனக்கு அவர் பார்த்து வைத்ததை கொடுப்பதற்காக முதலாவது பாருங்க, முதல் ஒரு வனாந்தரத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு முடிக்கலாம். ஆயிடுச்சு, ஒன்று ஒரே நிமிஷம் தான் இருக்குது. 29 ஆயிடுச்சு. ஆதியாகமம் 21:14 ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அவங்க அவங்க டச் பண்றேன், வாசிக்கலாம். 21:14 ஆகார் அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய், என்ன வனாந்தரம் இது? பெயர்செபா வனாந்தரம். அந்த வனாந்தரம் தான் அடைக்கிற ஒரு வனாந்தரம், அடைச்சு போடுற வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் போய் ஆகார் சிக்கிக் கொள்ளுகிறார். இஸ்மவேலையும் அவனுக்கு ஒரு துணி தண்ணீரையும் அப்பங்களையும் கொடுத்துட்டு ஆகார போய் அனுப்பிச்சு விட்டான். இவன் எங்க போனா? பெயர்செபா வனாந்தரத்துக்கு போகிறார். ஆமா, அந்த பெயர்செபா வனாந்தரத்துல என்னதான் பண்ணணும்? அலைஞ்சு தெரியும். நிறைய பேருக்கு வாழ்க்கை, நிறைய பேர் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அலைஞ்சு திரிகிறாங்க, அலையலாம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாவம் செய்வதற்கு நான் அலைஞ்சேன். பாவம் செய்வதற்கு நான் அலைஞ்சேன். அங்க ஓடனேன், இங்க ஓடனேன், இங்க மாந்தோப்பு, இந்த தென்னந்தோப்பு, எந்த கரும்பு தோட்டம், பாவம் செய்வதற்கு அலைஞ்சேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது கர்த்தர் இனிமே நீ அலைந்து திரிவதில்லை, இனிமே நீ அலைந்து திரிவதில்லை. எரேமியா 4:1 படிக்க வச்சுக்கிறோமா? எரேமியா 4:1 படிக்க பார்க்க. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று நீ அகற்றிவிட்டால், ஆமா, உன் அருவருப்பு சில வனாந்தரத்துல உன்னை விட்ட பிற்பாடு நீ அங்க அலைந்து திரிவ. எங்க ஓடுறது? இப்போ எல்லாம் கவனிங்க. பாலைவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாலைவனம் பார்த்துக்கிறீங்க? பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனம், அதெல்லாம் இந்த கடற்கரை மணல் பார்த்தீங்களா? கடற்கரை மணல், அது மணல் சொல்ல முடியும், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தின்னா இருக்கும். அதனால அந்த பாலைவனத்துல காத்து அடிச்சுன்னா அப்படியே அந்த மணலை அப்படி மலை மாறி தூக்கி வந்து கொண்டு எடுத்து போட்டுரும். என்ன சொல்ல, நீங்க பார்த்தீங்களா? அவங்க நாட்டில் நிறைய பாலைவனம், காத்து அடிச்சுன்னா அப்படியே மலை மாறி தூக்கி வந்து அவங்க போட்டு, அங்க யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் சேர்த்தான், ஓடுவான். எங்க தப்பிக்கிறது? அங்க ஓடுறது, இங்க அலைஞ்சு திரிகிறது போல. சில நேரத்துல எங்கேயாவது தப்பிச்சுக்கலாமா, என் வாழ்க்கையை மறுபடியும் செழிப்பாக்கி கொள்ளலாமா, அப்படி அலைஞ்சு ஓடுறான். இப்படி அலைந்து ஓடும்போது சிக்கிக்கிட்டா அவ்வளவுதான். அதனால நீ அலைஞ்சிட்டு இருக்கிற வனாந்தரத்துல எங்க போறது, எங்க படுக்கிறது, எங்க நிக்கிறது, எங்க வாழ்க்கை கட்டுறது, எங்க குடும்பத்தை கட்டுறது, எங்க வீட்டை கட்டுறது, எங்க தொழிலை கட்டுறது, எங்க அலைந்து திரிகிற உன் அருவருப்புகளை ஆமா என் பார்வையில, எதுல? என் பார்வையில நீ பண்ற அருவருப்புகளை என் பார்வை விட்டு நீக்கிடுமா? உன் அருவருப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் அருவருப்பை நான் பார்க்கிறேன். அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கலன்னு நினைச்சிருக்க நீ. உன் அருவருப்புகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னை விட்டு உன்னை விட்டு நீக்குது.
அந்த அருவருப்புகளை உன்னை விட்டு நீக்கிவிட்டால் நீ இனிமே என்ன ஆகிறது? அங்கேயா இங்கேயா அங்கோ இங்கே நீ அலைந்து திரிவதில்லை. காயின் தன் சொந்த தம்பி ஆகிய ஆபேல கொண்டுட்டானா இல்லையா? கொண்டுட்டான்ல. கொண்டுட்ட உடனே இவன் கொலைய பண்ணாத மாதிரி நடிச்சான். ஆண்டவனை பார்த்து காயின் என்னடா என்னடா உன் தம்பி அப்படின்னா என் தம்பிக்கு நான் காவலாளியான்னு கேட்டான். டேய், உன் தம்பியை கொல்ல அந்த ரத்தம் உன் சம்பந்தத்துக்கு தீங்கு. அந்த ரத்தம் என் சமூகத்துல வந்து கூக்குரல் எடுக்கிறதா ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு பயப்படுறாங்க. பயந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த பூமியில நானே இந்த பூமியில நிலையற்ற அலையறனா இருப்பேனே. என் மேல புத்திரம் யாரும் என்னை பார்த்து கொண்டு கூடாது. நான் அலைவேன். அவன் என்னை பார்த்து கொண்டு கூடாது, என்னை கண்டுபிடிச்சு கொண்டு கூடாது. என் மேல என்ன பண்ணுங்க, ஒரு முத்திரம் போட்டு நான் பூமியில நிலையற்று தெரியும். சகோதரனுக்கு தீர்வு பண்ணா பூமியில அலைந்து தெரிந்தார் இல்லையா? இரண்டாவது, யாக்கோபு தான் அண்ணனுக்கு ஏமாத்தனான். அலைஞ்சு தெரிஞ்சானா இல்லையா? அவனும் அலைஞ்சு தெரிஞ்சான். ஏசாவும் அலைஞ்சு தெரிஞ்சான். ஏன்? தாய்க்கு தகப்பனுக்கும் மன நோவு. தயவுசெய்து அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் திட்டமா சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு மன நோவை உண்டாக்காதீங்க. அப்பா அம்மா மனம் நொந்துட்டாங்கன்னா மன நோவை உண்டாக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் கருத்தா சொல்றேன், அந்நியோடு சொல்றேன். ஏன்னா மனம் நோவை உண்டாக்கிட்டீங்கன்னா அவன் மனம் நோவுப்பா. நீங்க செய்தது மனம் நோவுறவங்களுக்கு ரொம்ப நோவு, மனசு தாங்க முடியாது. ஏசா தாய்க்கு தகப்பனுக்கு மனநோவை உண்டாக்குனதுனால மலையில போல் பறிக்கிறாங்க. நாடோடி ஆகிட்டான். அவன் புரிவுக்காரனாயிட்டான். எங்கெல்லாம் மலையில அலைந்து தெரியும். சகோதரனுக்கோ சகோதரிக்கோ என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அக்கா தங்கச்சிக்கு துரோகம் பண்ணாத, தங்கச்சி அக்காளுக்கு துரோகம் பண்ணாத, அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணாத, தம்பி அண்ணனுக்கு துரோகம் பண்ணாத. பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மனநோவு உண்டாக்கக்கூடாது. நல்ல மனைவி புருஷனுக்கு மனநோவு உண்டாக்கக்கூடாது. நல்ல கணவன் மனைவிக்கு மனநோவு உண்டாக்கக்கூடாது. நோவுப்பா. அப்பா கேட்டாருன்னா நோவுப்பா. அம்மா கேட்டா எப்படியெல்லாம் உன்னை புட்டு வளர்த்தாங்க, எப்படி உன்னை புட்டு வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்க்கணும்னா ரெடி பண்ணிடுறோம். மட்டுமே இல்லையே, பண்ணிருக்கணுமா? என்னப்பா நீ எப்பெல்லாம் மனநோவு உண்டாக்கிறப்பா இருக்கு அவருக்கு கேட்கணுமா? கேட்குமா? கன்னடியே உன் பையன்கிட்ட கேட்டேன், நீ எப்பவெல்லாம் உன் அப்பாவுக்கு மனநோவு உண்டாக்கணும்னு கேட்டேன். அவரையே கேளுங்கன்றான். இல்லையா? இல்லையா பாப்பா? ஓகேவா? நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு.
வேற எப்பவாவது வந்து புலமன அப்படித்தான் இப்படித்தான் புலம்பக்கூடாது. மனம் ஓடுறது வேற. இப்ப இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்க, நான் என்ன கேட்டா, தாய் எப்பாவது மனம் நோக்கப்பட்டாங்களா இன்னும் குறிச்சு இன்னைக்கு மனம் நோவு உண்டாக்குற தாய்க்கு தலைப்படுத்த தெரியல எப்போ வந்து மன நோவு உண்டாக்குற நீ வந்துச்சம்மா வந்துக்கிறாங்களா? சரி, மனநோவை உண்டாக்காம பார்த்து அதனால தான் அலைஞ்சு தெரிஞ்சான். அப்பா அம்மாவுக்கு மனநோவை உண்டாக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட செத்துறது நல்லது. அலைஞ்சு திரிவாங்க, அலையும் வனாந்தரத்தை போட்டு அடைச்சி விட்டுருவான். அடிச்சிட்ட பிற்பாடு அலைஞ்சு திரிவான். அதே போல மனைவிக்கு துரோகம் பண்ற புருஷனுக்கு துரோகம் பண்ற மனைவி அலைஞ்சு திரிவான். நிம்மதியா இருக்க முடியாது. அலைந்து தெரியல, மலையா அலைஞ்சான். வேற யாருக்கு அலைஞ்சாங்க தெரியுமா? வேற யாரும் அலைஞ்சவன் பைபிள நீங்க படிக்கும் போதெல்லாம் வேதம் சொல்லுது, காயின் தம்பிக்கு துரோகம் பண்ணா அலைந்து திரிந்தான். யாக்கோபு ஏசாவுக்கு துரோகம் பண்ணினான், அலைந்து திரிந்தான். ஏசா அப்பா அம்மாவுக்கு மனநோவை கொடுத்தான், அலைந்து திரிந்தான். யோதாஸ் ஆண்டவருக்கே துரோகம் பண்ணான், காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்ததுனால அவனால நல்லா இருக்க முடியல. அவன் மனம் அலைஞ்சு அலை பாய்ந்து முடியாது, இனிமேல் என்னால் வாழ முடியாது, சாவுடா. அவன் நாடு கொண்டு சேர்த்தான். வனாந்தரம் கொடியது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளை அந்த வனாந்தரத்துல கூட அந்த சோதனையை சகிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அந்த சோதனையிலே நீ வெற்றி அடைவாய். கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடித்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் வந்து உன்னை கரத்துல ஏந்தி கொண்டு ஏன்னு போவாங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஆகார் வேற வழி இல்லை. மகனை அழைச்சிட்டா, தண்ணி எடுத்துக்கிட்டா, சாப்பாடு எடுத்துக்கிட்டா. பெயர் செபா என்ற வனாந்தரம். பெயர் செபா என்றால் ஆணையின் கிணறுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? ஆணையின் கிணறு அப்படின்னா ஆணைனா ஆர்டர் அல்லது சத்தியம், கட்டளை. கட்டளை கிணறு, கட்டளை கிணறு. அங்கேதான் இந்த பெயர்செபாவிலே அலைந்து தெரிந்தவளுக்கு அந்த மகன் அழுகிறான். தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. மகன் அழுவான். அழுதா அலைந்து திரிகிற தாயே, மகன் அழுவான். அலைந்து திரிகிற ஒரு தகப்பனே, மகன் அழுவான். அவன் அழுகையை பார்க்க முடியாதபடி தூரம் ஓடுவ. ஆனா பைபிள் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டாரா. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உன் பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டான். இவன் அழிஞ்சதுக்கு என்ன காரணம்?
அடங்கல. அது ரெண்டாவது. ஆகார் தன் நாச்சியாருக்கு அடங்கல. இன்னொன்னு அற்பமா நினைச்சா, அசால்ட்டா நினைக்கிறது. சில நாள் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு உடனே கீழே இருக்கிறவனை பார்த்து அசால்ட்டா நினைக்கிறது. இதான் அற்பமா நினைக்கிறது. யாரையும் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இவள் அற்பமா நினைச்சு வாழ்வு கொடுத்த அந்த சாராளை அற்பமா நினைச்சா அழைச்சு தெரியுறா. நீ சில நேரத்தில் உன் கணவனை சம்பாதிக்காத ஒரு கணவன், ஒருவேளை நீ நல்ல வீட்டில் பெரிய மெத்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். நீ கட்டிட்டு போற வீடு அவ்வளோ வசதி இல்லாமல் இருக்கு. அதனால அந்த மாமியார் வீட்டை என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா நினைக்கக்கூடாது, அற்பமா நினைக்கக்கூடாது. அற்பமா அலட்சியமா நினைச்சா நீ அலைந்து திரிவா என்று பைபிள் சொல்லு. நான் சொல்லலை, அலைந்து திரிந்தாள். இந்த ஆகார் அலைந்து திரிவதற்கு காரணம் அந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்தினால், வாழ்க்கை கொடுத்தவளை அலட்சியப்படினால், அதனால ஆண்டவர் அவளை ஆய விட்டார். உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை அலட்சியம் பண்ணாத. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த உத்தியோகத்தை அலட்சியம் பண்ணாத. அவர் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாத. அவர் கொடுத்த வரங்களை அலட்சியம் பண்ணாத. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணாத. அவர் கொடுத்த தாளந்துகளை அலட்சியம் பண்ணாத. அவர் கொடுத்த பணத்தை அலட்சியம் பண்ணாத. பணம் கொடுத்துருவார், அடி கொடுப்பாரு. எதுக்கு செலவு பண்ண தெரியாம பாவத்துக்கு செலவு பண்ணுவான், அக்கிரமத்துக்கு செலவு பண்ணுவான். இங்க இந்த யாரோ ஒருத்த அந்த என்ன அம்பேத்கர் கட்சி பகுகுணா கட்சியா ஆம்ஸ்டாங் ஒருத்தனை பெற்றதுக்கு ஒரு பொம்பளை 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துருக்கான். 50 லட்சம் 75 ஒரு தலைவனை வெட்டுவதற்கு ஒரு கோடி லெவல்ல பணத்தை கொடுத்து வெட்டிட்டான். ஒரு பொம்பளை அப்ப சத்தம் விட்டுமா கண்டுபிடிச்சாங்க. இப்ப பணாந்திரம் ஒன்று அடைக்க போகுது, ஜெயில் கூண்டு ஒன்று அடைக்க போகுது, வெளியே வர முடியாது. அடைச்சிச்சு. அப்போ நீ அங்க அந்த மூலைக்கு ஓடணும், இந்த மூலைக்கு ஓடணும். என்ன பண்றது, யாரை கூப்பிடுறது, எனக்கு ஜாமீன் எப்படி வாங்குறது, எப்படி விடுதலை ஆகுறது, அலைந்து தெரியுமா. அவன் மனசு கூண்டுக்குள்ள தான் இருக்கும், ஆனா அவன் மனசு மட்டும் அலையும். யாரை பிடிக்குது. இதுக்கு இந்த மத்தியானம் திட்டமா சொல்றேன். ஒருவேளை ஆகார் தனக்கு கொடுத்த கௌரவத்தை இழந்தாள், மதிப்பை இழந்தாள், நல்ல வாழ்வை இழந்தாள், சரித்திரவாசியாய் மாறுவதை இழந்தாள். இழந்தவள் அலைகிறாள், அலைஞ்சி தெரிஞ்சாள். ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற அருவருப்புகளை நீ அகற்றி விட்டார். என்ன விட்டார்? அப்ப என்ன பண்ணணும்? அருவருப்பை அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஏன் அலைகிற? உன்னை தேடி எல்லாம் வரும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பேசவா வனாந்தரம், அலைந்து திரிகிற வனாந்தரம். ஆனால் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டபடினாலே, பிள்ளையின் சத்தத்துக்காக இவ சத்தத்தை கேட்கல, யாருடைய சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டாரு, தவிர ஆகார் சத்தத்தை கேட்கல. ஏன்னா அவர் அற்பமா நினைத்தவள், தனக்கு கொடுத்த வாழ்க்கையை அற்பமா நினைச்சு அப்படின்னு போனவன். இந்த எகிப்து தேசத்தாராகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் போட்டு விட்டுடலாம்.
இந்த இஸ்மவேலும் அழைச்சி தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு பிறந்தவன். ஈசாக்கு பிறந்தவன அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அவனை இவன் கேலி பண்ணான். தயவுசெய்து சொல்றேன், ஜெபம் பண்றவங்க கேலி பண்ணாதீங்க. ஜெபம் பண்றவங்க சில காணிக்கை போடும்போது அவங்க நடந்து வர்றதெல்லாம் பார்த்து கேலி பண்றதெல்லாம் பார்க்குறேன். பாடும்போது அவங்க கேள்விப்பட்டதை பார்க்குறேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது கேள்விப்பட்டதை பார்க்குறேன். பிரசங்கம் பண்ணும்போது கேள்விப்பட்டதை பார்க்குறேன். என்ன போய் எத்தனை பேர் கேள்வி பண்ணுறீங்க? அவர் வாய் எப்படி போதுப்பாரு? சில நேரத்தில் ஒரு 4 முடி வெட்டாத விட்டுருப்பான். இந்த காற்றுக்கு என்ன பண்ணோம்? அஜித், நீ பார்த்தல அஜித்து பாரு. அப்போ இந்த முடி மாத்திரம் இப்படி மேலே நின்று ஆடிக்கும். பாவம் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? பாவம் பாஸ்டர். அந்த 4 முடி தான். நல்லவனுக்கு 4 முடி, கெட்டவனுக்கு நல்லவனுக்கு 4 முடிப்பா, கெட்டவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்மவேல் அலைஞ்சதுக்கு காரணம், தண்ணிக்கு அழுததுக்கு காரணம், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணக்கூடாது. ஊழியர்களை பரியாசம் பண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுற பிள்ளைகளை பரியாசம் பண்ணாதீங்க. உங்க கணவனை பரியாசம் பண்ணாதீங்க. பெரிய சம்பாதிச்சிட்டானே நான் பார். ஆமா, சுஜா நின்னுங்கண்ணே. ஓ தலைவரை, நீ என்ன சம்பாதிக்கிற? எல்லா தலைவரை நீங்க போய் பணத்தை எழுத்து விட்ட. நீ என்னத்தை பண்ண? நான் பொம்பளை பார், எங்க போய்க்கிறேன்? எங்க? சவுதிக்கு போய்க்கிறேன். என்ன பண்ற அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, அற்பமா நினைக்க கூடாது. அதே போல நான் வெளியில போய் வர, நீ வீட்டுல சோறாக்கி தின்னுன்னு நல்லா தூங்கிக்கின்னு படுத்துக்கின்னு உட்காந்துக்கல தொகுடு. வீட்டில் இருக்கிற அம்மா அவங்கள பரியாசம் பண்ணாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. பாவம் எல்லாத்தையும் குடும்பத்தை பார்த்துக்கின்னு சோறு செஞ்சு சமைச்சு வச்சு நல்லா பிரியாணி எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ரெஸ்ட் கிடைக்கும் போது படுத்துக்கிறாங்க. பாவம், படுத்துக்கிட்டோம். என்ன பண்ண போறாங்க? அற்பமா நினைக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுவாங்க, அவங்க அற்பமா நினைக்க மனைவிகளை அற்பமா நினைக்காதீங்க. நான் ஒரு காலத்தில் எங்கள் மனைவியை நான் நினைச்சேன், அற்பமா நினைச்சேன். ஏன் தெரியுமா? உன்னால ஒரு ஆத்மாவையாவது பண்ணாதே, நீ சுகராக்கிறது தான் தெரிந்து உனக்கு ஆத்மா ஆதாயம் பண்ண தெரியல அப்படின்னு சில நேரத்தில் பேசுறேன். அற்பமா நினைச்சேன். ஆண்டு ஒரு நாள் அவன் சோறாக்கந்தனால தானே நீ ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த உடனே சோத்து மேலே கை வைக்கிறீங்களா? அப்படியே சோறு சமைக்கணும்னா நீ எங்கே போவ? அடியோடு எனக்கு இந்த வேலை, உனக்கு அந்த வேலை. அந்த வேலை நீ உண்மையாயிரு, இந்த வேலை நான் உண்மையாகிறேன். அவன் என்னம்மா என்னம்மா வேலை இல்லை சொல்லுங்க. என்ன அவங்க சும்மா உட்காந்து பேரில் உட்காந்து வர. ஆமா ஆமா. அப்புறம் அவரு என்ன சொல்றாரு பாருங்க, போனா எத்தனை பேர் நாங்கள் பயப்படணும். அவன் வருவான், இவன் வருவான், அந்த ஈபி வருவான், ஓபி வருவான், சாப்பி வருவான், அவன் வருவான், இவன் வருவான். கை கட்டி நிற்கணும். நீ நிற்பி என் வீட்டுல அப்படி நிற்கிறீங்க. அப்படி கை கடற்கரை ஆடு. ஐயோ வீட்டில் மாட்டான் கடற்கரை ஆடுறீங்களோ? வேலையே செஞ்சுட்டு வந்தா கூட உக்காரியான்றீங்க. உக்காரியா
4 காசு எட்டு வந்தாதான் ரொம்ப தூக்கி பேசுறீங்க. அது பேசிட்டு போய் உட்கார வச்சிருது. அடங்கி உட்காரு, நான் போய் போட்டு வரேன். இதுதான் வாழ்க்கை. கூட்டு பார்த்தா கத்தரை துதிக்கிறேன். அதனால இதுக்கு வனாந்திர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் அற்பமாய் நினைத்தது. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் துக்கமா இருந்துச்சான். அந்த பிள்ளைய அந்த அடிமை பெண்ணையும் துக்கமா இருக்க கூடாதா? என்னது? சரி, முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம நிறைய கற்றுக்கணுங்க. எனக்கு இந்த ராஜா இந்த மேன்மை கிடைச்சிருக்கு, ஆண்டு எனக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். இதை நான் தாறுமாறா பயன்படுத்தணும்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை போய் ஆண்டவர் நம்பி நம்ம கிட்ட பணம் கொடுப்பாருங்க. தாறுமாறா செலவழிச்ச பணம் நிக்குமா? நான் இப்போ ஓப்பனாகவே பேசுறேன். அரசாங்க காட்டில் எலெக்ஷன்ல நிற்காத வந்து கேட்டாங்கல்ல, மீதி இன்னொரு எலெக்ஷன் நில்லுப்பா, நீ ஜெயிச்சிருவேன்னா பணம் செலவு பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாரு. இந்த எலெக்ஷன் வந்தப்போ வேணாப்பா நிற்காத நான் சொன்னேன். அவங்க மனைவியும் சொல்லிச்சு வேணாப்பா. இருந்தாலும் அவரு பேங்க்ல லோன் போட்டு என்ன பண்ணாரு, ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு. ஜெயிச்சிருப்பாரு. சாமியை பார்த்து தோக்கடிச்சிட்டாரு. அதனால அப்பா கொடுக்கிற காசை ரொம்ப நியாயமா பயன்படுத்தணும். அநியாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அக்கிரமத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, தாறுமாறா செலவழிக்க கூடாது. ஆண்டு கொடுக்கிற பணத்தை ஞானமா செலவழிக்கணும். அப்பதான் தருவாரு. அரசாமே சொல்லிட்டு மன்னிச்சுக்கோ, ஏன்னா இதுக்கு நான் உதாரணம் சொல்ல முடியும். ஆமா, என் வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்கு. சில நேரத்தில் அப்பா பணம் கொடுக்கும்போது சில நேரத்துலலாம் இந்தப்போ அப்படி கொடுத்துருவேன். எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு நான் செலவழிக்காம சில நேரங்களில் நான் போராடுவேன். அதனால அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேருந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை எதுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் செலவு பண்ணுவேன். சொன்ன பிற்பாடு கத்தரிப்பேன். அதை தூக்கிட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்திரம் ஏன்னா இதை பண்ணதுனால வனாந்திரம். இந்த வனாந்திரத்துல அவர் உன்னை சோதிக்கிறாருன்னா ஏன் சோதிக்கிறாரு? தான் பார்த்து வச்சிருக்கிறத உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக, உன் இருதயம் பூரிக்கத்தக்கதாக. நீ காத்து கொண்டிருக்கிறியே, உன் இருதயம் பூரிக்க அது உனக்கு தருவதற்காக, உன்னை சோதிப்பதற்காக வனாந்திரத்துல உன்னை நடத்துறாரு. தப்புன்னு சொல்ல முடியாது. வனாந்திரம் தேவை. வனாந்திரத்துலதான் நம்மளை புடப்பட்டு புட்டு பார்ப்பார். உன் விசுவாசத்தை, உன் நம்பிக்கையை, உன் வாழ்க்கையை, உன் உடம்ப, உன் எதிர்காலத்தை எல்லாத்தையும் புட்டு பார்க்கிற இடம் வனாந்திரம். இந்த வனாந்திரத்துல அப்பாவே நினைச்சு ஓடிட்டேன். என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் என்ன கிரீடம் பெறுவார்? என்ன கிரீடம்? என்ன கிரீடம்? இந்த கிரீடத்தை நான் பெற வேண்டும் என்று யார் நினைக்கிறீங்க? இந்த கிரீடத்தை நான் பெற, இந்த வனாந்திரத்துல என்ன நடச்சுக்க பரவாயில்லை. இந்த வனாந்திரத்துல கஷ்டப்படுறது நல்லதுதான். இந்த வனாந்திரத்தை சோதிக்கிறது நல்லதுதான். ஏன்னா அவர் பார்த்து வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். அதை வாங்கறதுக்கு தான் நான் சோதனைக்கு என்ன சோதனை ஆண்டவரை என்ன வனாந்திரத்தில் நடத்துங்க, பரவாயில்லை. அப்பதான் நான் பொண்ணா மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கட்டளை போடலாம். அன்பரே, வனாந்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வனாந்திரம் அவசியம். வனாந்திரத்தில் தான் நல்லா சோதிக்கப்பட முடியும்.
வனாந்தரம் தான் ஒரு மனிதனை உத்தமனாக மாற்றுகிற இடம். வனாந்தரம் தான் அற்புத அடையாளங்கள் நடக்கிற இடம். வனாந்தரத்துல தண்ணி இல்லைன்னு இஸ்மவேல் அழுதான். வனாந்தரத்துல தண்ணியே கிடைக்காது. அந்த வனாந்தரத்தில் தான் பிள்ளை அழுது கொண்டிருக்கிற இடத்துல ஒரு நீரூற்று வந்ததாம். அற்புதம் நடந்தது. பயப்படாத, வனாந்தரத்தில் தான் இருக்கிறியா? வனாந்தரம் ஒண்ணு அடைச்சு போட்டிருக்கா? திகைப்போடு நீ திரிகிறியா? தகைச்சு போய் நிற்கிறியா? பயப்படாத. இந்த மத்தியானத்தில் ஆண்டவராக இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். நீ விரும்பினதை கொடுக்க அவர் பார்த்து வச்சிருக்கிறத அவர் பார்த்து கொடுக்க போகிறார். அவர் பார்த்து வச்சிருக்கிறார். அவர் நீ இவனுக்கு கொடுக்கணும்னு எதை நினைச்சு வச்சிருக்கிறாரோ அதை கொடுப்பதற்காகத்தான் உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். வனாந்தரத்திலே நீ உத்தமனாயிரு. சோதிக்கப்படும் போதெல்லாம் உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமையாயிரு. ஜீவக்கிழத்தை பெறுவாய். ஜீவக்கிழம் பெறுவதற்கு வனாந்தரம் தேவை, சோதனை தேவை, உபத்திரவம் தேவை, வேதனை தேவை, கூக்குரல் தேவை. இதெல்லாம் இருந்தாதான் வனாந்தரத்தில் ஜெயிக்க முடியும். வனாந்தரம் தான் உன் வாழ்க்கையை திட்டம் பண்ணுகிறது. வனாந்தரம் தான் உன் உயர்வை எழுதி வைப்பது, திட்டம் பண்ணுவது. நீ என்ன ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது வனாந்தரம். உனக்கு வெள்ளியையும் பொன்னையும் கொடுக்கப்படுவது வனாந்தரத்தில். உன்னை பார்த்துத்தான் வெள்ளியும் பொன்னையும் கொடுப்பார். வனாந்தரத்தில் உனக்கு கொடுக்கிற பணத்தை எப்படி செலவழிக்கிறாய் என்பதை பார்த்து உனக்கு கோடிகளை தருகிறவர். பயப்படாது. ஒன்று மாத்திரம் சொல், உங்கள்கிட்ட இருக்கிற சில அருவருப்பு இருக்கு. அருவருப்பு ஆண்டுக்கு பொறுக்கல, தெய்வத்துக்கு பொறுக்கல. உன் பிள்ளை ஒரு பக்கம் அலைஞ்சே தெரியுமா? மனைவி, புருஷ, மருமக, மாமனார் அலைந்து திரிவதற்கு காரணம் அருவருப்பு. அருவருப்பு. இன்னைக்கு இந்த அருவருப்புகளை அவருடைய பார்வை நின்று அகற்றிவிட்டு, ஆண்டவரே என்னையோடு கூட எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்தில், என் தனிநபர்கள் வாழ்க்கையில் அருவருப்புகளை நான் நீக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளே, சில அருவருப்பை ஆண்டவர்கிட்ட பார்க்கிறாரு. பிற்காலங்களிலே நீ அலைந்து திரிய போகிறார். அதனால இப்பவே அருவருப்பை ஒன்றை விட்டு நீக்கி விட்டு, இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இனி நீ அலைந்து திரிவது இல்லை. உன்னை அலைந்து திரிவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். வாலிப பிள்ளையே, இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். பரியாசம் பண்றதை விட்டுடு. பரியாசம் பண்ணுகிறதை விட்டுவிடு. பரியாசம் பண்ணி கொண்டிருந்தால் அலைந்து திரிவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நீக்கிவிட்டா, அகற்றிவிட்டா, இனிமே உன்னை அலைய விட மாட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வரும். இது ஒரு எச்சரிப்பாக இஸ்மவேலுக்கு சொல்லியிருக்கலாம், ஆகாருக்கு சொல்லியிருக்கலாம். அவங்கிட்டயே ஊத்து வந்துருச்சு. இஸ்மவேல் எங்க உட்கார்ந்து அழுதானோ அதே இடத்துல ஒரு ஊத்து வந்துச்சான். இன்னைக்கு நீ எங்க அழுதுட்டு இருக்கியோ அதோட இன்னையோடு இந்த அருவருப்பை நான் விட்டுறேன். இன்னையோட என் அப்பா அம்மா மனமோ உண்டாக்க மாட்டாண்டவரே. ஆண்டவரே எனக்கு அற்புதம் பண்ணுங்க. நான் இருக்கிற இடத்துக்கு நான் இனி அலைந்து திரிய மாட்டேன். அலைந்து திரிய மாட்டேன் பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு. ஆண்டவரே, மனிதர்களை திருடுவதற்கு நான் அக்கிரமம் பண்ண மாட்டேன். அலைந்து திரிய மாட்டேன். நன்றி சுவாமி. இந்த மத்தியானத்தில் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தோடு நடத்தி உனக்கு பார்த்து வச்சுனே இருக்கிறாரா?
தாயின் கருவில உருவாகும் போதே உனக்கு பார்த்து வச்சிருக்கிறாரு. எதை கொடுக்கணும்னு அவர் பார்த்து வச்சிருக்கிறாரு. எப்படி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு பார்த்து வச்சிருக்கிறாரு. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக சொன்னாரே, அது எப்ப கொடுக்கணும் பார்த்து வச்சிருக்கிறாரு. உன்னை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்பட போறன்னு சொன்னாரே, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். இனி நீ வாழல்ல, உன்னை தலையாக்குவேன் சொன்னாரே. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே உன் வீட்டிலே உன் குடும்பத்திலே மழை பெய்யும், செழிப்பை காண்பாய். அருவருப்புகளை எடுத்துட்டு அப்பா கிட்ட சரணடைஞ்சிடு. சரணடை. போதும் ஆண்டவரே, போதும். அப்பா கால பிடிச்சுக்க. யோசேப்பு அவன் செய்த தவறுக்காக அலைந்து திரியவில்லை. சகோதரர்கள் வந்ததினாலே அலைந்து நிந்தை, அவன் சும்மா நிந்தையை சிறைச்சாலை அடைத்து வைத்தது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் உண்மை உத்தமத்தை, இந்த சோதனையில உத்தமத்தை கடைபிடித்தான். இந்த சோதனையில உண்மையாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். ஆகினாலே சிறைச்சாலை கதவு திறந்தது. எகிப்திலே ராஜாவாக உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு உன்னையும் என்னை கூட ஆண்டவர் உயர்த்தும்படி ரெடியா காத்திருக்கிறாரு, ரெடியா இருக்கிறார். எங்க உன்னை உயர்த்தணும், எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த மாசத்துல, எந்த வாரத்துல, எத்தனை நாள்ல, எத்தனை நிமிஷத்துல உன்னை உயர்த்தணும்னு திட்டம் வச்சிருக்கிற ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அருவருப்புகளை நீக்கிவிடு. அருவருப்புகளை நீக்கிவிட்டார் உன்னை மறுபடியுமாய் கட்டி அழைப்புவார். உனக்கு ஜீவ கிடத்தை கொடுப்பார். நன்றி ஆண்டவரே, அந்த ஜீவக்கிடை எனக்கு வேண்டும், எனக்கு தேவை. அந்த ஜீவக்கிடத்தை நான் பெறுவதற்கு இந்த சோதனையை சகிக்கிறேன். இந்த வனாந்திரத்தில் நான் என்னை ஒப்படைக்கிறேன். வனாந்திரத்தில் நான் உத்தமமாய் நடக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்.